ஹாய் ஹலோ ராமி வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது யூனிக் ஆஃப் சன்ஃபிக்ஸ். நான் உங்கள் மாயா. ஜஸ்ட் ஃபன் ஃபிக்ஷன் தான். ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி சச்சட் மாஸ்டர். அப்போ தான் நம்ம ஸ்டோரி ஃபீல் பண்ணி கேட்க முடியும். சாரி ஃபார் த டிலே. என்னால் ஸ்டோரி போட முடியல, என்னென்னு தெரில. மைண்டும் செட் ஆக மாட்டேங்குது. ப்ளஸ் என்னை சுற்றி ஒரே நாய்ஸிங்காக இருக்குடா. ஸோ அதனால தான் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதான் ரீசனு. கோச்சிக்காதீங்க, ஓகேயா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். டெலகிராம்லேயும் நான் எஃப்எஃப்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ பிஎலுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கோச்சிக்காதீங்க. என்ன நார்மல் மட்டும் பிஎல்ல டெலகிராமில் போட்டுட்ருக்கீங்கன்னு கேட்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் பிஎலுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேயா? கோச்சிக்காதீங்க. ஸோ பிஎல்லையும் நார்மல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டெலகிராம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜில் நான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் என்ன ரீசன்னா, என்னால் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை கமெண்ட் செக்ஷனோ இல்லை கம்யூனிட்டி டேப்லையோ அனதர் வெப்சைட்டோட லிங்க் ஆட் பண்ண முடியல. எனக்கு இன்னும் அக்சஸ் ஆகலைடா. ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஹோம் பேஜை போய் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, 2 சேனல்லையும். ஸோ நிறையா பேசிகிட்டே நினைக்கிறேன். டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டுடே என்ன பார்க்க போகிறேன்னா, டேக்கு கூட பிஎல் மினி சீரிஸ் தாண்டா. கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் கோல்டு ஜீவோ. ஸோ கான்ட்ராக்ட் மேரேஜ் கொஞ்சம் ஃபன்னாக தாண்டா போகும். இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் என்னோட பெஸ்ட்டு நான் தரேன். ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன முடிச்சுன்றது ஒரு குட்டி ரீகால் போயிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எபிசோடில் என்ன சொல்லியிருப்பேன்னா, தயாங் வந்துட்டு ஒரு லவ் மேக்கிங் கம்பெனியோட ஒரு பார்ட்னர், சிஇஓ என்ன வேணால் சொல்லலாம். பிகாஸ் அது அவனோட ஓன் கம்பெனி. அவன் மட்டும் இல்லை, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்க. அந்த கம்பெனினால் என்ன பண்ண முடியும்னா, ஒரு சில அவங்க லவ்வை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் கொடுக்க முடியும். பிரேக்கப் பண்ணணுன்னாலும் தலைவர் பிரேக்கப் கூட பண்ணி வைப்பார். ப்ளஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் நிறைய பேர் பண்ணிப்பாங்கல்ல ஒரு சில சுச்சுவேஷனுக்காக. ஸோ அந்த மாதிரி மேரேஜுமே அவன் பண்ணி வைப்பான். ஸோ இதுதான் தயங்கோட ஒர்க்கு. ஜங்குக்கு ஒரு எமர்ஜென்சினால் இப்போதைக்கு அவனுக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணணும். ஸோ வந்துட்டு அவனும் தயாங்கோட வெப்சைட்டை தான் வந்துட்டு விசிட் பண்ணியிருப்பான். ஸோ அங்கே வந்து பேசும்போது ஓகே எல்லாத்தையும் நான் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு தயாங் சொல்லியிருப்பான். பட் ஒரு இஷ்யூனால் வந்துட்டு ஜங்குக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்ட பொண்ணுனால வர முடியாது. அதனால வந்துட்டு தயாங் தான் நான் உங்களை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ ஜெக்கவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு லெஃப்ட் ஆகிருப்பான். ஸோ அப்படியே நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். அண்ட் டியூரேஷன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் கோச்சிக்காதீங்கடா. கொஞ்சம் டைம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு 30 மினிட்ஸ் கிட்ட நான் தரேன், ட்ரை பண்ணுறேன். இது மினி சீரிஸ் தானே, ஐ திங்க் 5 ஆர் 6 பார்ட்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 30 மினிட்ஸ்கிட்டே நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டோரியை நல்லா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணி விட்டு போங்க. கமெண்ட்டு ப்ளஸ் என்ன சொல்கிறது, வியூஸுமே சரியாக போக மாட்டேங்குது. என்ன ரீசன் எனக்கு தெரியல. பட்டு என் பெஸ்ட்டு நான் தரேன், ஓகேவா? வளவலெல்லாம் பேச வேணாம், டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஓப்பனிங்லே தாயாங்கும் ஜேகேவும் தான் காட்டுறாங்க. தாயாங் ரொம்ப க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே ஜேகேவோட ஹேண்ட்ஸை அழகாக பொம்மை மாதிரி பிடிச்சிட்டு நிற்கிறான். ஜேகேவை பார்த்தோன்னா அப்படி வெறப்பா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு ஜங்குக் கை போட்டு ஆட்டுறான். ஜங்குக், என்ன தயாங், ஏன் இப்படியே இருக்க, கொஞ்சமாவது சிரியா, அப்போ தான் நீ ரொம்ப அழகாக இருப்ப. தயாங், நம்ம வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கோம். ஜங்குக் சார், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என்கிட்டயும் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, ஈஸியாக உங்கள் வீட்டில் மாட்டிக்குவோம். ஸோ கொஞ்சம் என்னை கேர் பண்ணுற மாதிரி, டேக் கேர் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க ஜங்குக் சார். உங்களுக்கு இதெல்லாம் வராதுன்னு எனக்கே தெரியும். ஆனால் இப்போ நான் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை, உங்களோட வைஃப் அப்படின்னு தாயாங் சொல்கிறான். ஜங்குக்கு தாயாங் சொன்னதுமே ஒரு மாதிரி பண்ணுது. ஸோ ஜங்குக் அப்படியே தாயாங்கோட கண்ணையே பார்க்குறான். தாயாங் அவ்வளோ க்யூட்டாக அப்படியே ஜங்குக்கை பார்த்து சிரிக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக் இதெல்லாம் ஃபீல் பண்ணுறான். ஒருத்தவங்க அவங்ககிட்ட கைண்டடாக ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஜங்குக் வளர்ந்த சுச்சுவேஷனில் அப்படி கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நல்லா படிக்கணும், உனக்குன்னு கோல் இது தான், இதை நோக்கி தான் நீ ஓடணும், நீ ஒரு பெரிய சிஓ ஆகணும், எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவனை ஒரு டே டு டே லைஃப் ஹியூமன் ரோபோட்டாக மாற்றிருப்பாங்க. இந்த டைமுக்கு சாப்பிடணும், இந்த டைமுக்கு ஸ்கூல் போகணும், இந்த டைமுக்கு ஒர்க் பண்ணணும், இந்த டைமுக்கு நீ இந்த கிளாஸ் போகணும், அந்த கிளாஸ் போகணும்னு சொல்லிட்டு அவனோட வாழ்க்கையை அவனை வாழ விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ
ஜேகே இப்படி ஒரு ஹார்ட்லெஸ் ஃபெல்லோவா இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். ஸோ, அதனால அவன்கிட்ட மர்சி, எமோஷன் எதையுமே யாரும் பார்க்க மாட்டாங்க. பெர்ஃபெக்ட் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு மட்டும் தான் ஜேகே பார்ப்பான். அவன் மட்டும் இல்ல, அவன சுத்தி இருக்கிறவங்களும் தான். பட் தயாங் ஜேக்குக்கு ஆப்போசிட்டு. எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவான். பட் இம்பெர்ஃபெக்ட்டடாவே பிஹேவ் பண்ணிட்டே இருப்பான். பட் புள்ள எல்லாத்துலயும் தெளிவானவன். ஆனா என்ன ரொம்ப குட்டி குழந்த மாரி. ஸோ, நேச்சுரலான கேரக்டர் நம்ம தயங்கோடது இதான்டா. அவன் ஆக்ட்டெல்லாம் பண்ணல. அவன் ரியலாவே தான் ஜேகே கிட்ட நார்மலா இப்படி தான் பேசிட்டுருக்கான். ப்ரொஃபஷ்னலா பேசின தயாங்க்கும், இப்ப ஜேகே கிட்ட பேசிட்டு இருக்கிற தயாங்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஜங்குக் என்ன லுக்கு? ஆக்சுவலி இதுதான் என் கேரக்டர். ஆஃபீஸு கிளையண்ட்டுன்றனால தான் கொஞ்சம் காம் அண்ட் பொலிட்டிக்கா. பட் கேரக்டர் வைஸ் நான் ரொம்ப நாட்டிப்பா. ம். ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. நீங்க நான் பேசும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ம். தெரியும். அதுக்காக இவ்வளோ பேச வேணாம் தயாங். ம். என்னால பேசாமலாம் இருக்க முடியாது. உங்கள மாரி. அதெல்லாம் என்னால முடியவே முடியாது. பாருங்க, நான் என்ன பண்ணாலும் கண்டுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்பயே நீங்க ரூல்ஸ் போடுறீங்கப்பா. நான் போறேன் அப்படின்னு தயாங் பின்னாடி நடக்குறான். ஜேகே தயாங் கைய பிடிச்சிட்டு, சரி எதுவும் சொல்ல மாட்டேன். ம். தட்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ரொம்ப கியூட்டா அப்படியே அவன் கைய பிடிச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ள நடந்து வரான். ஸோ, அந்த வீட்ல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்ருக்காங்க. மெய்ட்ஸ் அவங்க வேலைய ஆஸ் யூசுவல் ரொட்டீனா பார்த்துட்ருக்காங்க. ஹால்ல ஒரு கிராண்ட் உட்காந்துருக்காரு. ரொம்ப வயசானவர் தான். ஸோ, அவர் உட்காந்து நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்ருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு 4, 5 பெரியவங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல 4, 5 வுமென்ஸ் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி இவங்கெல்லாம் ஜேகேவோட ஆன்டி, அங்கிள்ஸு. ஸோ, ஜேகே அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு, குட் மார்னிங் தாத்தா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். இப்போ தான் ஜேகேவ பார்க்குறாரு அவங்க தாத்தா அந்த நியூஸ் பேப்பரை மடிச்சுட்டு. ம். வா ஜங்குக், இவ்வளோ டேஸ் ஆச்சா வீட்டுக்கு வர்றதுக்கு? அது இல்லை, ஆஃபீஸில் ஒர்க் தாத்தா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். தாயாங் அப்படியே ஜேகேக்கு பின்னாடி இருந்து க்யூட்டாக எட்டி பார்த்துட்டு, குட் மார்னிங் தாத்தா அப்படின்றான். ஜேகே, தயோங் என்ன பண்ணுற? ஜங்குக்கா, என்ன நீங்க ஆ இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு உரிமையாக ஜங்குக்கோட கோட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். தயாங், இங்கே இப்படிலாம் பண்ணக்கூடாது. ம், நீ என்னோட ஹப்பி தானே, அப்போ நான் உனக்கு பண்ணால் தப்பு இல்லை. தாத்தா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அந்த கிரானை பார்த்துட்டு தயாங் கேஷுவலாக கேட்குறான். கிரானுக்கே ஷாக்கு தான். ஆக்சுவலி ஜேகேக்கு ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்க. பொண்ணு இல்லை, அவனோட ஆண்டியோட பொண்ணு தான். ஸோ, அந்த பொண்ணு ஷாக்குடா. என்ன சங்கு கூட வைவா? அப்போ நான் ஆ நீ யாரு அப்படின்னு தயாங் கேட்குறான். வாட் வாட் ஹேப்பனிங் ஹியர்? ஜங்குக் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. ஜங்குக்கு அப்படியே தயன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நீளுன்னு போடுறான். தயங்க்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக்கோட தாத்தா கிட்ட தான், தாத்தா மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட இதை நான் சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். பட் என்னால் முடியலை. ஆனால் நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்க சொன்னீங்க, அது உண்மைதான். ஆக்சுவலி எனக்கும் தயாங்க்கும் 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே மேரேஜ் ஆயிடுச்சு. சீக்ரெட்டாக தான் வச்சுருந்தேன். தயாங் இங்கே கொரியாவில் தான் இருக்கிறான். அடிக்கடி அவனை பார்த்துக்க மட்டும் போவேன். ஒரு ஆக்சிடென்டலாக தயாங்க ஒரு இடத்துல மீட் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் லவ்வை கன்ஃபஸ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிட்டேன். உங்ககிட்ட டைம் வந்ததுக்கப்புறம் சொல்லலான்னு இருந்தேன். பட் அதுக்குன்னேயும் நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணீங்க. ஸோ, இதுக்கு மேலே அதை நான் சொல்லாமல் இருந்தால் தப்பாயிடும். அது மட்டும் இல்லை, மியாவோட ஃப்யூச்சரும் ஸ்பாயில் ஆகிடும். அதான் தயாங்க கூட்டிகிட்டு வந்துட்டேன். தயாங், இவர் தான் என்னோட கிராண்ட் அப்படின்னு தயாங் கிட்ட ஜேகே அப்படியேவும் ஏதோ மனப்பாடம் பண்ணி வச்சது ஒப்பிக்கிறான். தயாங் அப்படியே பிளிங்க் பண்ணிட்டு, ம் தெரியுமே, நீ தான் சொல்லியிருக்கியே உனக்கு எல்லாமே இவர் தானே. தாத்தா சாரி, ஆக்சுவலி இதை சங்குக் எனக்காக தான் பண்ணார். பிகாஸ் எனக்கு ஃபேமிலிலாம் இல்லை, நான் ஒரு ஆர்ஃபன். எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ, அந்த பிஸ்னஸை நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கெஃபே வச்சுருக்கேன் அப்படின்னு
தயங் சொல்றான். ஸோ அவரும் எதுவுமே சொல்லாம தயங் பேசுறத கேட்குறாரு. அது மட்டும் இல்ல, சங்குக்கா மத்த எல்லார்கிட்டயும் இருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லி தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சாரி தாத்தா. நாங்க இத உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். பட் அத எங்களால பண்ண முடியல. அவரு தான் டைம் வரட்டும்னு சொன்னாரு. திடீர்னு நீங்க ஜங்குக் கிட்ட இப்படி மேரேஜ் அப்ரோச் வச்சதும் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. என்னால ஜங்குக் இல்லாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயங் போயிட்டு ஜங்குக்கு நல்லா ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கும் எதுவுமே யோசிக்காம அப்படியே அவனுக்குள்ள புதைச்சி வச்சுக்கிறான். யாருமே என்னோட தயங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவ்வளோ கேரிங்கோட அவனை கேரி பண்ணிட்டு அவன் ஹெட்டை டேப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். எனக்கும் யாரும் இல்லை ஜங்குக்கு தாண்டி. ஜங்குக்கும் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது தாத்தா. நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன். ஆனால் ஜங்குக்கு மட்டும் விட்டு கொடுன்னு சொல்லிடாதீங்க. ஜங்குக்கு ரொம்ப பேச மாட்டான். நான் ரொம்ப பேசுவேன். நான் பேசுகிறத கேட்டுகிட்டே இருப்பான். அதிகமாக அது பண்ணு இது பண்ணு எதுவுமே கேட்க மாட்டான். எனக்குன்னு அவன் டைம் கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவன் நம்ம ஹஸ்பண்ட் தானே, ஏன் நம்ம கூட இருக்க மாட்டேங்கிறான், டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு. ஆனால் அவன் என் கூட இருக்கிறது 1 ஹவராக இருந்தாலும் எனக்கான டைம் ஸ்பேஸ் எல்லாம் கொடுப்பான். அப்படி பார்த்துப்பான். அவன் எமோஷனை வெளியில் காட்டினாலும் அவன் ரொம்ப நல்லவன். என்னை நல்லா பார்த்துப்பான். ப்ளீஸ் ஜங்குக்கு என்னையும் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு தயங் அழுதுட்டு மூஞ்செல்லாம் அப்படியே செவந்து போயிட்டு கேட்குறான். ஸோ அந்த கிராண்ட்பாவும் லைட்டாக சிரிச்சிட்டு, எதிர்பார்க்கல இப்படி ஒரு பையன் ஜங்குக்கு கிடைப்பான்னு. ஆனால் என் ஆசை நிறைவேறிச்சு அப்படின்னு அந்த தாத்தா சொல்கிறாரு. தயங் அப்படி ஜங்குக்கோட ஹக்கை ப்ரோக் பண்ணிட்டு அப்படியே அந்த கிராண்ட்பாவே பார்க்குறான். அப்போது உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்ட்டு தயங் பப்பியாக கேட்குறான். ம் ஓகே தான். என் பேரனுக்கு கல்யாணம் ஆகணும். அவனா யாராவது லவ் பண்ணுறேன்னு சொல்லுவான்னு நினச்சேன். ஆனால் அவன் பண்ணல. அதனால தான்ப்பா இப்படி சொன்னேன். அவன் யாரையும் லவ் பண்ணுறான்னு மட்டும் தெரியும். அந்த பையன் யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ தானே கல்யாணமே பண்ணிட்டு வந்து கூப்பிட்டுட்டு வந்திருக்கான். நல்லா தான் இருக்க ஜங்குக், கூட்டு போ அப்படின்றாரு. தயாங்கும் குடுக்குடுன்னு ஏஞ்சிட்டு அந்த கிராண்ட்பாவை ஹக் பண்ணிட்டு, தேங்க்யூ. அப்போது எனக்கு நீங்கள் எல்லாமே ஃபேமிலியா அப்படின்ட்டு தயாங் ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்டுட்டு இருக்கான். சங்குக்கு தயாங்கையே பார்த்துட்ருக்கேன் மெஸ்மரைஸ் ஆகிட்டு. ஸோ தயாங் ஹாய் அங்கிள், ஹாய் ஆன்டிஸ் அப்படின்னு சொல்கிறான். அவங்க எல்லா ஃபேஸ்லேயும் ஆடலை. ஏன்னா இந்த ஒரு சொத்துக்கு ஒரே ஒரு வாரிஸ் சங்குக், ஜியோன் சங்குக். ஏன்னா இவங்க எல்லாமே ஜியோன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஜியோன் ஃபேமிலியில் 4 பொண்ணுங்க, ஒரு பையன். ஸோ வந்துட்டு ஜேகேவோட அப்பா தான் அந்த சொத்துக்கு எல்லாத்துக்குமே வாரிசு. ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஜேகேவோட அப்பா அம்மா 2 பேருமே டெட் ஆகிடுப்பாங்க. ஸோ அவங்க தாத்தா தான் வளர்த்துருப்பாரு. என்னதான் இருந்தாலும் அவங்க ஆன்டிஸ்க்கும் ஒரு பாதி பங்கு கொடுத்துட்டாலும் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சொத்து மேலே ஆசை. பட் என்ன பண்ணுறது, ஒரே ஒரு ஆன்ட்டிக்கு மட்டும்தான் பொண்ணு பிறந்திருப்பாங்க. மற்ற எல்லாருக்குமே பசங்க. ஸோ எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த பொண்ணை வச்சு ஜேகேவை கல்யாணம் பண்ணிட்டு அந்த சொத்தை ஃபுல்லாக எல்லாருமே எடுத்துக்கலான்னு தான் பிளானில் இருந்திருப்பாங்க. திடீர்னு ஜங்குக்கு அப்பனுன்ட்டாரா, ஐ மீன் ஜங்குக்கோட சேர்ந்துட்டு ஒரு பார்ட்னராக தயங் வந்து நிற்பான்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ஜங்குக்கை A to Z எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எப்படி இந்த பையனை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கும் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. பட் யாராலையுமே இதை கண்டுபிடிக்க முடியல. தயாங்கு எல்லாரையும் பார்த்து நக்கலா ஒரு ஸ்மைலை போட்டுட்டு, ஜங்குக்கா போகலாமா? இல்லை இல்லை, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். தாத்தா கிட்ட பேசிட்டு. ஓகே, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, பார்த்துருந்து பிள்ள. சங்குக்கா, இது நம்ம வீடு, புரியுதா? தாத்தா இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. காய் இருக்க மாட்டார்ல, உங்கள் கூட தானே வருவார் காய். அது ஆமாம் தயங், நானும் மீட்டிங் இருக்குல்ல, கிளம்பணும். பார்த்து சமாளிச்சுப்பல்ல. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தயாங் அப்படியே கிராண்ட்பா கிட்ட உட்காந்து நிறைய பேச ஆரம்பிச்சிடறான். ஆக்சுவலி கிராண்ட்பா வீல் சேரில் உட்காந்துருப்பாரு. பட் அவருக்கு ஆப்போசிட்லலாம் அவன் உட்காரல. அப்படியே ரொம்ப ஹம்பிளாக அந்த
தரையில உட்காந்துட்டு, அவரு கைய பிடிச்சிட்டு நெறைய பேசிட்டு இருக்கான். அவருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. பிகாஸ் அவர்கிட்ட யாருமே அம் இப்படிலாம் பேச மாட்டாங்க. ஜேகேவோட அம்மாவ தவிர. இப்போ அவரு தயங்க ஜேகேவோட அம்மா மாரி பார்க்குறாரு. அவருக்குள்ள ஒரு சிரிப்பு. பல வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் மனசு இப்போ தான் நிம்மதியா இருக்கு. அவரு கூட உட்காந்து பேசுறதுக்கு இந்த வீட்ல யாருக்குமே டைம் இருக்காது. பெத்த பொண்ணுங்க தான். பட் ஜஸ்ட் மணி மைண்ட்ல தான் அவங்களும் பேசுவாங்க. ஸோ அவரு, "தயாங், என்ன கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போறியாப்பா? கார்டன் வரைக்கும்?" "ஆ, நான் கூட்டிட்டு போறேன். நம்ம 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்." உங்கள பத்தி ஜங்குக்கா நெறைய நெறைய சொல்லியிருக்காரு. அதெல்லாம் உண்மையா என்ன? அவனா? என்ன பத்தி என்ன சொன்னான்? ஆ, நீங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட். நீங்க அவர ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அவங்களோட அப்பா, அம்மா இல்லன்றது கூட நீங்க அவருக்கு என்னைக்கும் ஃபீல் பண்ண விட்டதில்ல. பட் என்ன, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஆனா நெறைய லவ் காட்டுவீங்க. அப்படி இப்படின்னு நெறைய சொல்லியிருக்காரு தாத்தா. ஆ, தாத்தா, என்னது இது? கார்டனா? இல்ல இது ஃப்ளவர் 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 ஷோ எக்ஸிபிஷனா? இவ்வளோ அழகான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் ரேர் கலெக்ஷன் தானே! நானும் இதே மாரி வாங்கணும்னு நெனச்சேன். ஆனா என்ன, ஜங்குக்காட்ட கேட்டோன்னா, ஆம், திட்டுவாரு. "நீ ஒர்க் போயிட்டு இதெல்லாம் எப்படி பார்ப்ப? ஏதாச்சும் இன்செக்ட் வந்து உன்ன கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது?" அப்படி இப்படின்னு திட்டிட்டு எனக்கு பிளான்ட்டே வாங்கி தர மாட்டாரு. ம். ரொம்ப மோசம். அப்படியே சொல்லிட்டு தயங் தான் அங்க இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு, ஒவ்வொன்னையும் பார்த்து பேசிட்டு இருக்கான். ஏன்னா தயங்க்கு ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவன் குட்டியா அவனால முடிஞ்ச அளவுக்கு நெறைய ஃப்ளவர்ஸ் அவனோட வீட்ல இருக்கிற குட்டி கார்டன்ல வச்சிருப்பான். ஸோ அவன் ரொம்ப எக்ஸைட்டடா ஆக்கி அங்க இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஜங்குக் பார்த்துட்டு, அவன் ஃபேஸ்ல ஒரு சிரிப்பு வருது. "டேய் ஜங்குகா, என்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா?" "ஒண்ணும் இல்ல. மூடிட்டு கிளம்பு." அப்படின்னு ஜேகே சொல்லிர்றான். "நீ நடத்து மம்மி." தயங்கு ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு தெரில. கரெக்ட்டா உன் லைஃப்ல வந்துட்டு உன்னை சிரிக்க வைக்கிறான். கடைசி வரைக்கும் இந்த சிரிப்பு உன் முகத்துல இருக்கணும். ஆம், கான்ட்ராக்ட் மேரேஜு பிகம் எ ட்ரூ மேரேஜா மாறிடும் போலயே. எப்படியோ இவன் சந்தோஷமா இருக்கிறான். நல்லா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவனை எப்படி பார்க்குறது? ம். அப்படின்னு காயமே செக்க கூட நடந்து போயிடுறாரு. ஸோ ஆஃப்டர் தட் எல்லாம் ஓகே முடிச்சுட்டு செக்கே லேட்ரா ஒரு 10 சம்திங் தான் வீட்டுக்கு வரான். தயாங்கு க்யூட்டாக சோஃபாலே படுத்துட்ருக்குறான். செக்கு போய் தயங்கியே பார்க்குறான். என்னது இது? ரூமில் படுக்காம எங்கே பண்ணிகிட்ருக்கான்? மெய்ட்ஸ், என்னது இதுக்கு? தயங் ரூமுக்கு போகல. சார், அது நாங்கள் சொன்னோம். அவரு தான் கேட்கல சார். அவரு நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே டிவி பார்த்துட்டு இருந்தாரா, தூங்கிட்டாரு போல அப்படின்னு அவங்க லைட்டாக சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. ஜிகேவும் தயங்க டிஸ்டர்பே பண்ணாமல் அப்படியே அலேக்க தூக்குறான். தயங் அப்படியே தூக்கத்தில் லைட்டாக கண்ணு தரன்ட்டு, "சங்குக்கா, இவ்வளோ நேரமா? தூக்கம் வருது, தூங்கட்டா?" ம். அப்படின்னு மட்டும் சொல்றான். ஸோ தயங் சிரிச்சுட்டேவும், தூக்க கலக்கத்துலேயும் ஜேகேவோட நெக்ல அவன் ஃபேஸை பண்ணி ஒளிச்சுக்கிறான். ஜேகேவுக்கு இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தயங்கே பார்க்குறான். ஆனால் தயங்கோட ஃபேஸு அவனோட நெக்குக்குள்ளே இருக்கா. ஸோ வந்துட்டு தயங் ஜேகே தயங்க டிஸ்டர்பே பண்ணாமல் அப்படியே அவனோட பெட்டில் அவனை போட்டுட்டு, தயங் போட்டிருக்க ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, பெட்ஷீட்டை கவர் பண்ணி விட்டுட்டு, அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறாரு. ஆஃப்டர் தட் அவருமே டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே மேலே வராரு. எப்படி தயங் கூட தூங்குன்னு தெரியாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிட்ருக்கான். பட் ஜேகேவுக்குமே வந்துட்டு சோஃபாலாம் தூக்கி பழக்கம் இல்லை. ஸோ வந்துட்டு 2 பேருக்கு இடையில பில்லோவெலாம் வச்சுட்டு ஜேகே ரொம்ப ஜென்டில்மேனாக அப்படியே வந்துட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஜேகே அப்படியே முழிச்சு பார்க்குறான். பிகாஸ் அவன் பாடி எல்லாம் செம்ம ஹெவியாக இருக்குது. என்னது இது? எப்படி ஸ்வெட் ஆகுது? ஆ, கடவுளே! அப்படின்ட்டு அவன் லைட்டாக முழிச்சு பார்க்குறான். பக்கத்தில் இந்த பில்லோ எதையுமே காணோம். ஆனால் பக்கத்தில் தயாங் இருக்கான். ரொம்ப க்ளோஸ்டா அப்படியே ஜேகேவோட ஃபேஸ் கிட்ட அவன் ஃபேஸு, அவனோட ஹேண்ட்ஸு, லெக்ஸுன்னு சொல்லிட்டு ஜேகே மேலே தான் கிடக்கு. ஜேகே அப்படியே தயங்கியே பார்க்குறான். ஷாக்குடா. ஆ, என்னது இது? தயாங், என்ன? ஏய் மெக்கு, சும்மா தூங்குடா, கடுப்பேத்தாத. எப்பயும் போல தானே தூங்குறேன். இப்போ என்னடா உன் பிரச்சனை? அப்படின்ட்டு தயான் கேட்குறாரு.
ஜேகே ஓரளவுக்கு சென்ஸ் பண்ணிறான். தயாங்க்கு இது ஒரு ஹேபிட் போல அப்டின்ட்டு. ஸோ வந்துட்டு ஜேகேவும் எதுவுமே சொல்லல. பட் ஜேகேக்கு தான் தூக்கமே இல்ல. தேயாங் அவன் மேல இப்டி படுத்துட்டு இருக்கத பார்க்கும்போது, அப்படியே வந்துட்டு டயாங்கோட டீ ஷர்ட் எல்லாம் மேல தூக்கிட்டுருக்கு. ஜேகேக்கு அப்படியே வந்துட்டு அவனோட பேரட் ஸ்கின் எல்லாம் தெரியுது. ஜேகே ஒரு மாரி கட் பண்ணிட்டு, அப்படியே அவனோட ஹேண்ட்ஸ தயாங்கோட ஹிப்ல வச்சு லைட்டா ரப் பண்றான் அவனையே தெரியாம. தயாங் என்ன பண்ற? சும்மா இரு. தூக்கம் வருது. கிச்சலாக்கா பண்ணாத. சாரி சாரி தூங்கு அப்படின்ட்டு ஜேக்கவும் தயங்க டேப் பண்ணி கொடுக்குறான். ஸோ ஆஃப்டர் தட்டு ஜேக்கவும் தூங்க ஆரம்பிச்சிடுறான். மார்னிங் தான் தயங் தான் வேக்கப் ஆகுறான். லைக் ஒரு 8 சம்திங் இருக்கும். ஸோ தயங் வேக்கப் ஆகிட்டு பார்க்குறான். ஃபுல்லாக ஜேகே மேலே தான் கிடக்குறான். ஜேகே அப்படியே வந்துட்டு தயங்க பத்திரமா பிடிச்சிட்டு தூங்கிட்டுருக்குறான். அச்சோ! சிஓ சார் மேலே தூங்கிட்டுருக்கோமே பார்த்தாரு கொன்னுருவாரு. நைஸாக நகர்ந்து போயிடணும். தயங்கா மாட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருட்டுத்தனமா ஜெக்கோட ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு ஜெக்க கிட்ட பில்லோ வச்சுட்டு அப்படியே நைஸாக சத்தமே இல்லாமல் அப்படியே வந்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். ஜேகே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு சிரிக்கிறான். என்னது இது, இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், க்ளம்ஸி பாய் அப்படின்ட்டு ஜேக்கவும் அப்படியே திரும்ப தூங்க ஆரம்பிச்சிடறான். ஆக்சுவலி ஜேகே இன்னைக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. அவன் நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கே வந்திருப்பான். அதனால் ஜேகே நல்லா தூங்கிட்டுருக்குறான். தயாங் தான் நல்லா குளிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். வீட்டில் எல்லாரும் ஒரு வேலை ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாய் ஆண்டி, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போயிட்டு கிச்சனில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ மெய்ட்ஸ் கூடயும் க்ளோஸ் ஆகிருப்பான். ஸோ மெய்ட்ஸு, தயாங் தம்பி இந்தாங்க. ஆண்டி என்னது இது, எனக்கா? ஆமாம், ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை ஆண்டி, நேற்று தான் நான் சொன்னேன் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு. எல்லாத்தையும் இப்படி அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க? தயாங் தம்பி, இந்த வீட்டில் கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் வேலை பார்க்குறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு என்ன வேணும் வேணான்றதை நான் தான் பார்த்து செய்வேன். நீ இந்த வீட்டோட மருமக பிள்ளை, உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அந்த மெய்ட் சொல்கிறாங்க. க்யூட்டாக தயாங் சிரிச்சிட்டேவும் அவனோட ஸ்ட்ராபெரி மில்கை வாங்கி குடிச்சிட்டேவும் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். தயாங் தம்பி, ஜங்குக் சாருக்கு நல்லா சமைக்கிறவங்க தான் பிடிக்கும். நீங்கள் ஜங்குக் சாருக்கு என்ன குக் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்றாங்க. தயாங் குடிச்சிட்டு இருந்த மில்க் ஷேக்கை பொறையேறிட்டு, என்னது, என்ன கேட்டீங்க? எதுக்கு தம்பி இப்போ நீங்கள் இருமிட்டுருக்கீங்க? இந்தாங்க தண்ணி. அது இல்லை ஆண்டி, எனக்கு குக் பண்ணவே தெரியாது. எதை, குக் பண்ண தெரியாதா? அப்போ தம்பியும் நீங்களும் ஒரு வீட்டில் இருக்கும்போது யார் குக் பண்ணுவீங்க? அது எப்பயுமே மெக்கு தான் குக் பண்ணுவான். அவன் குக் பண்ண நான் சாப்பிட இப்படி தானே இருப்பேன். என்ன சொல்ல, ஆண்டி இதெல்லாம் ஜங்குக்கு தெரியும். அவரு தான் எனக்காக குக் பண்ணி தருவார். எதை, ஜங்குக் தம்பியா? அவர் குக் பண்ணி தர ஒரே ஆள் தாத்தா மட்டும்தான். தாத்தாவுக்கு மட்டும்தான் அவர் குக் பண்ணி கொடுப்பாருன்னு நினச்சேன். உனக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தயாங்க்கு இது ஒரு பாயிண்ட்டாக கிடச்சிருது. ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கு எதுவுமே சொல்லாமல் எல்லாத்தையும் ஜெல்லியாக பேசிகிட்ருக்கான். ஸோ அங்கே வந்துட்டு மியா தான் நிற்கிறா. ஹே கிளவி, எனக்கு மார்னிங் ஷேக்குங்க அப்படின்னு அவள் கத்துறா. பாப்பா இதை கொடுக்குறேன். ஹேஷ், எப்போ பார்த்தாலும் பாப்பா பீப்பான்னு சொல்லாதன்னு இத்தனை டைம் சொல்லியிருக்கேன். கால் மேடம், மியா மேடம் இல்லாட்டினா மேடம், அவ்வளோதான் வரணும் அப்படின்ட்டு அந்த லேடிக்கிட்ட அவர் ரொம்ப ரூடாக பேசுகிறா. ஹே மியா, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கா? அவங்க ஒன்றை விட பெரியவங்க, மரியாதை கொடுத்து பேசு. நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்? இந்த வீட்டோட மெய்டு, வேலைக்காரி. ஓனருக்கு தான் மரியாதை கொடுக்கணும். ஓனர் ஒன்று வேலைக்காரிக்கு மரியாதை தர மாட்டான். புரியுதா? உனக்கெல்லாம் இதெல்லாம் என்ன தெரிய போகுது? நீயே ஒரு குப்பை தானே. குப்பையை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு, ஷீ, நாங்கள்லாம் மெய்ட்ஸ் கிட்ட பேசக்கூட மாட்டோம். நீ என்னன்னா இதுங்களோட நின்றுட்டு ஏச்சி அப்படின்னு அவள் ஒரு மாதிரி பிகேவ் பண்ணுறா. தயங்கு கடுப்பாயிடுது. தயாங் அப்படியே அவன் கையில் இந்த மில்க் ஷேக் எடுத்து அவன் மண்டையில் ஊற்றிட்டு,
அச்சச்சோ! சாரி மியா. தெரியாம ஊத்திட்டேன். காலு ஸ்லிப் ஆயிடுச்சா? அதான். ஹே! யூ பிளடி ஆ ச்சீ! உனக்குலாம் அறிவு இல்ல! அப்டின்ட்டு அவ தயங்க அடிக்க வரா. சடனா ஒரு ஹேண்ட்ஸ் வந்துட்டு அவ ஹேண்ட்ஸ கிராப் பண்ணுது. அப்படியே வந்துட்டு அவ அந்த கை யாருன்னு பார்க்குறா. "ஹே! யார் நீ?" அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஜேகே. ஜேகே வந்து பார்க்குறாரு. மியா அந்த மெய்ட் கிட்ட என்னென்னலாம் பேசினானோ, அது எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. ஸோ தயங் வேணும்னு தான் அவள ரிவெஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இத பண்ணியிருப்பான். என்ன நடக்குது? ஜங்குக் இங்க பாருங்க. இவன் என் மேல ஜூஸ ஊத்திட்டான். அ எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. அவன்கிட்ட கேஷுவலா, ஃப்ரெண்ட்லியா ஆகலான்னு நான் பேச வந்தேன். பட் ஹி இஸ் நாட் அக்செப்ட் மீ. என்ன புடிக்கலன்னு சொல்லியிருந்தா நானு அவன விட்டு பேசாம போயிருப்பேன். இப்படிலாம் பிஹேவ் பண்ணுமா? நீங்க என்ன மாரி ஒரு பார்ட்னர சூஸ் பண்ணியிருக்கீங்க? எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களுக்காக இந்த பையன அக்செப்ட் பண்ணிக்கலான்னா, அவன் எவ்வளோ வொர்ஸ்டடா பிஹேவ் பண்றான். ஜங்குக் நான் எதுவும் பண்ணல ஜங்குக். அவ தான் ஆன்ட்டி கிட்ட தப்பா பேசினா. மரியாதை கொடுத்து பேசுன்னு சொன்னேன். அவ்வளோதான். தெரியாம ஜூஸ் பட்டுருச்சு ஜங்குக். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்க ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக் அப்படியே தயங்கோட ஹெட்ட ரப் பண்ணி குடுத்துட்டு, "மியா பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ ஜோவா ஆன்ட்டி கிட்ட என்ன பேசுனன்றதும் தெரியும். தயங்குவ என்ன சொன்னன்றதும் தெரியும். ஸோ இந்த விஷயம் தாத்தா காதுக்கு போகக்கூடாதுன்னா, வாய மூடிட்டு கெளம்பு" அப்படின்றாரு. மியாவும், ச்சே! அப்படின்ட்டு அவ பல்ப் வாங்குனனால அவ ரூமுக்கு போயிடுறான். பிகாஸ் தயாங்க ஊத்துன மில்க் ஷேக்லாம் அவளுக்கு ஒரு மாரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. ச்சீ! அவ குடிச்சது ஃபுல்லா என் மேல. அ அருவருப்பா இருக்கு. அப்படின்ட்டு அவ கத்திக்கிட்டே போறா. தயாங் தான் அப்படியே கியூட்டா சங்குக்கு நிமிர்ந்துட்டு, "குட் மார்னிங் ஸ்வீட் ஹார்ட்" அப்படின்றான் சங்குக்கு. "குட் மார்னிங் பேபி" அப்படின்றாரு. ஸோ தயங் ம்ம் அப்படின்ட்டு அவனோட சீக்ஸ்லேயே ஒரு குட்டி முத்தம் வைக்கிறான். ஜேகே அப்படியும் ஷாக்குடா தயங்க பார்க்குறான். "ஜங்குக் சார், ஜங்குக் சார்" அப்படின்னு காதுகிட்ட வந்து பேசுகிறான். "ஆ ஆ சொல்லு தயங்." "ஆ இப்படிலாம் இல்லைண்ணா, தப்பாக நினச்சிப்பாங்க. அதான் தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி ஜங்குக் சார்." அது ஒன்றும் இல்லை ஆண்டி." இதோ எடுத்துட்டு வரேன் தம்பி. நீங்க உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவ டைனிங் டேபிள்ல உட்கார சொல்லிடுறாங்க. ஸோ ஜேகேக்கும் மார்னிங் ட்ரிங்க்கு, சம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தராங்க. பிகாஸ் ஜேகே இப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்திருப்பா. ஸோ தயாங்கு அப்படியே போயிட்டு டைனிங் டேபிள் மேலேயே ஏறி உட்காந்து சப்பனங்கால் போட்டுட்டு சங்குக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்கான். சங்குக்கு, "தயாங் இப்படிலாம் பண்ணக்கூடாது. எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன்." ம். ஜங்குக்கா, எனக்கு என்னமோ தெரியல. சேர்ல உட்கார்றத விட, இப்படி டைனிங் டேபிள்ல உட்கார்றது தான் ரொம்ப பிடிக்கும். தெரியுமா? நல்லாருக்கும். "ஜங்குக்கா, இது நல்லாருக்கும் போல. எனக்கும் குடேன்" அப்படின்ட்டு ஜங்குக் சாப்பிட்டுட்டு இருக்கத குடுன்னு நானும் வாய திறக்கிறான். ஜேக்குக்கு என்ன பேசனே தெரியல. அது ஆன்ட்டி கிட்ட கேளு. "தம்பி, அவரு தான் ஆசைப்படுறாருல, குடு" அப்படின்னு அவங்க சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டு போறாங்க. ஜேகே அப்படியே வந்து தயங்கியே பிளிங்க் பண்ணி பார்க்குறான். "ஜங்குக் சார், நல்லாயிருக்கும் போல, குடுங்களேன்" அப்படின்ட்டு க்யூட்டா கேட்குறான். ஜேக்கவும் அத ரெஃப்யூஸ் பண்ணாம, அப்படியே அவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த அங்கிள்ஸ், ஆன்டீஸ்ன்னு எல்லாம் சேர்ந்து பார்த்துட்ருக்கு. "இத இப்படியே விடக்கூடாது. இதுக்கு ஒரு பிளான போடணும். ஒண்ணு இவன கொல்லணும், இல்லாட்டினா இவன கொல்லணும். 2 பேத்துல யாரு போனாலும் நமக்கு பெனிஃபிட் தான்." அப்படின்ட்டு அதுங்க பேசிகிட்ருக்குதுங்க. இது தெரியாம ஜேகே ரொம்ப ஹம்பிளா தயங்க்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கும் ஃபீட் பண்ணிட்டு அவனும் சாப்பிட்டுட்ருக்கான். அப்போன்னு பார்த்து தாத்தாவும் வராரு. அப்படின்ட்டேவும் தாயாங்கு, "குட் மார்னிங் தாத்தா" அப்படின்ட்டு அவன் அப்படியே கைய வேவ் பண்ணி காட்டுறான். "என்ன நடக்குது இங்க?" "தாத்தா சாப்பிட்டுட்ருக்கோம். அவர் தான் எனக்கு ஊட்டி விட்டாரு." "சாரி, எனக்கு பழகிடுச்சு. இப்படி உட்காரக்கூடாதா இங்க?" அப்படின்ட்டு கேட்குறான் தாத்தா. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ உட்காந்து சாப்பிடு." "அம்மாடி காஃபி எடுத்துட்டு வா." ஐயா இதோ எடுத்துட்டு வரேன் ஐயா. நீங்க உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ட் ஆன்ட்டியும் அப்படியே சோஃபால உட்காந்துட்டாரு தாத்தா. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிரைவசி குடுக்கணும்னு சொல்லிட்டு அவரு சோஃபாக்கு போயிட்டாரு. ஸோ அவங்களும் அந்த டீலாம் எடுத்துட்டு வந்து அவருக்கு குடுத்துட்டு,
ம். நடத்துங்க, நடத்துங்க. ஆன்ட்டி. அட! நான் என்னங்க தம்பி சொன்னேன். சின்ன சிறுசுங்க. அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்வீங்க. இருங்க, இருங்க. அப்படின்ட்டு அவங்களும் வெட்கப்பட்டுக்கிட்டு ஓடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம. தாயன் கியூட்டா சிரிச்சுட்டு அந்த பாக்ஸி ஸ்மைல பார்த்துட்டு, "ஜங்குக்கா, நல்லா போது போலயே பிளானு." ஆ, ஆமா. "ஜங்குக், எதுக்கு தான் இப்படி இருக்கீங்க?" "நான் எப்படி இருக்கேன்? ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா என்ன?" "இல்ல." "அப்புறம் என்ன?" ம். "இதோ பாருங்களேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு." அப்படின்ட்டு அவன் ஒரு 2 மூஞ்ச வச்சு காட்டுறான். "இப்ப என்னாச்சு? எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்குற?" "ஆ, இப்ப எப்படி இருக்கு? இப்படிதான் நீங்க டெய்லியும் இருக்கீங்க. இப்படி இருக்காதீங்க. நீங்க இப்படி சிரிங்க." அப்படி சொல்லிட்டு அவன சிரிக்க சொல்றான். சங்குக்கு எப்படி சிரிக்கன்னே தெரியல. ஸோ தயங்கு அப்படியே ஸ்மைல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனோட லிப்ஸ் எல்லாத்தையும் ஸ்மைல் பண்ற மாரி வச்சு காட்டுறான். ஜேகேக்கு சிரிப்பே வந்துருது. ஸோ ஜேகே கியூட்டா சிரிக்கிறான். ஐயோ! பன்னி ஸ்மைலு அழகா இருக்கு அப்படின்றான். வாட்? அது நீங்க பார்க்க முயல் குட்டி மாரி இருக்கீங்க. ஹ! சிரிச்சா இன்னும் முயல் குட்டி மாரி அழகா பன்னி டீத்தெல்லாம் இருக்கு உங்களுக்கு. அதான் சொன்னேன். அப்படின்னு தயங் கியூட்டா சொல்லிட்டு இருக்கான். ஜேகே, சரி சாப்பிடு. இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போல. வேணும்னா வெளியில எங்கேயாச்சும் போலாமா? ஆ, ஓகே. அப்படின்னு தயங்கு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டே ஓடுறான். தாத்தா, நானும் ஜங்குக்கும் வெளியில போறோம். வேணும்னா நீங்களும் வரீங்களா? ம். நான் வரல தங்கம். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. அதெல்லாம் முடியாது, முடியாது. நாங்க 2 பேரும் எப்பயுமே போறது தானே. நீங்களும் வாங்க. ப்ளீஸ். வீட்லயே தானே இருக்கீங்க. நம்ம 3 பேரும் போலாம். நெறைய ஷாப்பிங் பண்ணலாம். நெறைய சாப்பிடலாம். அப்புறம் நெறைய இடத்துக்கு போலாம். ம். இல்ல தாயம். தாத்தா, சங்குக்கா. என்ன தாயம்? அப்படின்ட்டு சங்குக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்பதான் நடந்து வந்துட்டுருப்பான். பாருங்க, தாத்தா வரமாட்டேன்றாரு. எங்க தாத்தா? இல்ல, நம்ம 2 பேரும் தானே போறோம். ம். தாத்தாவ வர சொன்னேன். வரமாட்டேங்கிறாரு. நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அப்படின்ட்டு தயங் பப்பு யோசிச்சு கேட்குறான். ஜேகே என்ன யோசிச்சான்னு தெரியல. தாத்தா, எவ்வளோ நேரம் தான் நீங்களும் வீட்லயே இருப்பீங்க? தெரியல. இன்னைக்கு ஒன் டே தான் ஃப்ரீயா இருக்கேன். போலாமே! அப்படின்னு ஜேகே கேட்குறான். ஸோ ஜேகே கேட்டா அவரு நோன்னு என்னைக்கும் சொல்ல மாட்டாரு. ஸோ ஓகே பசங்களா வரேன். அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்ப போயிடுறாரு. ஸோ ஜேகேவும் ஹாப்பியா? ம். ஹாப்பி. அப்படின்னு தயங்கு கியூட்டா சிரிச்சுட்டு ஜேகேவ ஹக் பண்ணிக்கிறான். ஜேகேக்கு இதெல்லாம் நியூ ஃபீலா இருக்கு. அவன் கேஷுவலா தான் ஹக் பண்றான். பட் ஜேகேக்கு ஏதேதோ பண்ணுது. ஸோ ஜேகேவும் எதுவும் சொல்லாம பேக்கப் கூட பண்ணல. சரி, போய் கிளம்பு. ம். ஓகே. அப்படின்ட்டு தயங்க ஓடிர்றான். ஓகேடா, அவன் அப்படியே ஓடட்டும். நானும் இதோட இந்த எபிசோட இங்க எண்ட் பண்ணிக்கிறேன். தெரியல இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மொக்கையா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கே தெரியல. ஸோ இன்னும் நல்லா குடுக்க ட்ரை பண்றேன். ஆ, வேற என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. பட் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்குலாம் நான் டிசர்வான்னு எனக்கு தெரியலடா. ஸோ தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்ரா. ஆல்வேஸ் எப்பயுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அண்டு சாரி, ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். 1K வந்துடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். இந்த 1Kக்கு நான் டிசர்வான்னு எனக்கு தெரியல. அகெயின் நியூவா ஸ்டார்ட் பண்ணேன். பட் அகெயின் இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கிது. ஸோ அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ லாட்ஸ். அண்டு தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஆல்வேஸ். எப்பயுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். லவ் யூ ஆல். டேக் கேர் ஆஃப் ஹெல்த் ஆர்மி.